ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி அந்த சப்ஜெக்ட்ல இருந்து எக்ஸசைஸ் 8.4ல் கொஸ்டின் நம்பர் 3. என்ன கொஸ்டின்னா, இஃப் ஏ அண்ட் பி ஆர் டூ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் ஆஃப் ஏ random experiment and P naught A equal to 0.45, P of A union B is equal to 0.65, then find P of B. P of B கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்க. சரியா? இதுல இருந்து என்னெல்லாம் தந்திருக்காங்கன்னு உள்ளது ஃபர்ஸ்ட் நம்ம எழுதணும். given P naught A is equal to 0.45, P of A union B is equal to 0.65. இது தந்திருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது P of B is equal to என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன்று எடுங்க. P naught A is equal to 0.45. P naught A எப்படி எழுதலாம்னா, P naught A equal to P of A bar அப்படி எழுதலாம். தென் அது எப்படி P of A bar நெக்ஸ்ட் 1 மைனஸ் P of A. இந்த பக்கம் என்ன வரும்னா P naught Aன்னு வரும். இப்போ பார்த்துக்கோங்க, P naught A P of A 1 minus P of A. P naught A நமக்கு கொடுத்துருக்காங்க 0.45. P of A இதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ P naught Aக்கு வேல்யூ என்னன்னா 0.45 equal to 1 minus P of A. P of A இந்த பக்கம் equal to இந்த பக்கம் கொண்டு வந்தா P of A is equal to 1 minus 0.45. இதை செப்பரேட் பண்ணாமது பண்ணணும். 1 minus 0.45. 1 0.45 செப்பரேட் பண்ணும்போது 5 5.0. therefore P of A ஓட ஆன்சர் என்னன்னா 0.55. தென் அடுத்தது என்னன்னா P of A union B equal to 0.65ன்னு கொடுத்துருக்காங்க. P of A union B எப்படி எழுதலாம்னா P of A plus P of B. P of A union B ஓட வேல்யூ 0.65. P of A ஓட வேல்யூ 0.55. அது அப்படியே எழுதலாம் அந்தந்த டேர்ம்ஸில். 0.65 equal to P of A 0.55 plus P of B. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதும் P of B தான். தென் P of B அங்கே அப்படியே வச்சுட்டு P of B is equal to 0.65 minus 0.55. then இதோட ஆன்சர் 0.65 0.55 equal to 0 1 0 0.10. therefore P of B is equal to 0.10. the answer.